முதல் கனவு மூச்சுள்ள வரையில் வரும் அல்லவா, கனவுகள் தீர்ந்து போனால் வாழ்வில்லை அல்லவா. கனவல்லவே கனவல்லவே கண்மணி நானும் நிஜமல்லவா, சத்தியத்தில் முளைத்த காதல் சாகாது அல்லவா. ஹாய்ங்க, ஜஸ்ட் 1 minute தான். நம்ம முதல் கனவு சீரிஸ் பார்க்குற எல்லா ஆடியன்ஸ்க்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. அப்புறம் நம்ம சீரிஸ் பார்க்குற நிறைய பேர் நம்மள சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காம நம்ம வீடியோ கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் தான் நான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். சோ எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷனா ஹால்ல போட்டுச்சுக்கோங்க. ஒண்ணுல அதான் இருக்கல, ஒண்ணுல சரி ஒண்ணுல அழக்கூடாதுப்பா, அதானா இருக்கல அழத. சின்னப்பாச்சு கீழே விழுந்துட்டியா? சின்ன தள்ளி விட்டானா? அடி எதுவும் பண்ணல? எங்க வலிக்குது? சரி அழாத, மருந்து போட்டுலாம் சரியாயிடும். ஆமா, நீ யாரு கூட வந்த? அம்மா கூட, அத்தை கூட, மாமா கூட நிறைய பேர் வந்திருக்காங்க. அப்படியா? தம்பி கூட இவ்வளவு பேர் இருக்காங்களா? ஆமா. சரி, அப்ப அவங்களாம் எங்க? நீ ஏன் தனியா வந்த? விளையாடுறதுக்காக வந்தேன். ஓ, விளையாடுறதுக்காக தான் வந்தியா? ஆமா. சரி, அப்பா அம்மா எங்க நிக்கிறாங்கன்னு சொல்லு, அங்கிள் உன்னை கொண்டு போய் அவங்க கிட்ட விடுறேன். எனக்கு அப்பா இல்ல. அப்பா இல்லையா? ஆமா, எனக்கு அப்பா இல்ல. சரி ஒண்ணுல அழக்கூடாது. எனக்கு அப்பா போகணும். சரி ஒண்ணுல, உன் அம்மா எங்க இருக்காங்கன்னு சொல்லு, அவங்க கிட்ட போயிட்டு அப்புறம் அப்பா கிட்ட போலாம். அம்மாவா? அம்மா அதோ அங்க இருக்காங்க. சரி வா, நம்ம ஃபர்ஸ்ட் அம்மா கிட்ட போவோம். கௌதம் மாமா. இங்கதான் நீ இருக்க. மாமா இங்க கொஞ்சம் வா. இந்த வரேன். ஹயான், நீங்க யாரு? அக்கா, இவங்க தான் கௌதம் மாமா. நான் சொன்னேன்ல. ஓ, இவங்க தானே அது? சிவா உங்க குழந்தையா? ஆமாங்க, சிவன் ஏன் குழந்தைதான். ஆமா, நீங்க எப்படி அயனை தூக்கி வச்சிருக்கீங்க? எதுவும் சேட்டதும் பண்ணனா? இல்லங்க, அங்க விளையாண்டுட்டு இருந்தான், கீழே விழுந்திருப்பான் போல, அதான் அழுதுட்டு இருந்தான், நான் அதை தூக்கிட்டு வந்தேன். என்ன, கீழே விழுந்துட்டானா? ஹயான், அடி எதுவும் பட்டுச்சப்பா? ஹயான், அம்மா கிட்ட வா. ஹயான், அம்மா கிட்ட வா. சாரிங்க, என்னன்னு தெரியல. நீ கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். இல்லங்க, பரவாயில்ல இருக்கட்டும், நான் வச்சிருக்கேன். இல்ல, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். ஐயோ அக்கா, இதுல என்ன சிரமம் இருக்க போகுது? இல்லையா, அவர் உங்க மாமா, அவர் எதுக்கு கஷ்டப்படுத்திக்கிட்டு? அக்கா, அதெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்ல, நீங்க ஃப்ரீயா இருங்க. இல்லையா, அது அக்கா, நான் தான் சொல்றேன்ல, இவர் என்னோட மாமா தான், பயப்படாதீங்க. சேச்சா, அதுக்காக இல்லடா, அவங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கும், அதுல போய் அயனை தூக்கி வச்சுட்டு கஷ்டம் இல்ல. இல்லங்க, பரவாயில்ல இருக்கட்டும். சரிங்க, உங்களுக்கு ஏதாவது வேலைன்னா நீங்க என்கிட்ட அயனை கொடுத்துருங்க, நான் பாத்துக்கிறேன். அவன் அப்படிதான் கொஞ்சம் அடம்பிடிப்பான், நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆனா இது வரைக்கும் யாருக்கிட்டையும் போயிட்டு இப்படிலாம் வராம இருந்தது இல்ல, ஏன்னு தெரியல, ஏதோ சம்திங். சாரிங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. இல்லங்க, அதெல்லாம் பரவாயில்ல, குழந்தை தானே. ஹோய், உன் பேரே நீ என்கிட்ட சொல்ல. உன் பேர் அயானா? என் பேரு அயா. சூப்பரா இருக்கு உன்னோட பேரு. நிஜமாவா? நிஜமாவே செம்ம சூப்பரா இருக்கு. ஐயான், அதுக்கிட்ட வரியா? நான் வர மாட்டேன். பரவாயில்ல, நீயா, நானே பாத்துக்கிறேன். இல்லமாமா, நீ மோட்டர் திறக்க அங்க இங்கன்னு போகணும்ல, உனக்கும் கஷ்டமா இருக்கும். நீ வேணா என்கிட்ட கொடு, கொஞ்ச நேரம் அழுவான், அதுக்கப்புறம் நானே பாத்துக்கிறேன். இல்லையா, பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். அவன் கீழே விழுந்ததுல எதுவும் பயந்துருப்பான்னு நினைக்கிறேன், அதனாலதான் யாருக்கிட்டையும் போக மாட்டேங்கிறான். கொஞ்ச நேரம் நான் வச்சிருக்கேன், அப்புறமா தரேன். சரி மாமா. ஐயான், அங்கிள் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, சரியா? உங்க பேர் என்னடா? என் பேரா? என்னோட பேரு கௌதம். அவுடம் இல்ல, கௌதம். சரி, உனக்கு எப்படி வருதோ அப்படியே கூப்பிடு. சரி, அப்ப நான் உங்களை அவுடம்னு கூப்பிடுறேன். ஐயான், என்ன பழக்கம் இது? அங்கிள் உன்னை விட எவ்வளவு பெரியவங்க, அவங்களை எப்படி நீ பேர் சொல்லி கூப்பிடுவ? சரி, நீ அப்படியே கூப்பிடு, அங்கிளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இல்லங்க, அது பரவாயில்லங்க, குழந்தை தானே, அவன் எப்படி கூப்பிடணும்னு நினைக்கிறானோ அப்படியே கூப்பிட்டோம். ஐயோ இல்லங்க, அவன் குட்டி பையன். சாரிங்க, என் பையன் இப்பெல்லாம் நடந்துக்க மாட்டான், ஏன்னு தெரியல. அங்கிள் தான் கூப்பிடுவான், என்னமோ தெரியல, உங்களை பேர் சொல்லி கூப்பிடணும்னு ஆசைப்படுறான். ஆனா தப்பா மட்டும் நினைக்காதீங்க ப்ளீஸ். ஏங்க, குழந்தை கூப்பிடுறதுக்குலாம் யாரும் தப்பா நினைப்பாங்களா? அது மட்டும் இல்ல, எதுக்காக நீங்க இவ்வளவு சாரி கேட்டுட்டு இருக்கீங்க? அவன் கூப்பிடுறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இல்லங்க, அது ஐயோ அக்கா, மாமா எதுவுமே நினைக்க மாட்டாங்க, நீங்க ஃப்ரீயா இருங்க. இனியா, நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத. அக்கா, நான் என்னக்கா நினைக்க போறேன்? ஐயான எனக்கு அவ்வளவு பிடிக்கும். சொல்ல போனா அவன் என்ன இனியான்னு கூப்பிட்டா கூட எனக்கு சந்தோஷமா தான் இருக்கும். குழந்தைங்களா அவங்களோட மழலை குரலால பேர் சொல்றதே பெரிய விஷயம். ஐயன் எவ்வளவு அழகா மாமா பேர் சொல்றான், அதுவும் மாமா பேர் கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனா அழகா சொல்றான். நம்ம 2 பேரும் அந்த பக்கம் போய் விளையாடுமா? விளையாடுவோம்.
ஏங்க உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? அதான் சொன்னேங்க, எனக்கு எதுவும் பிரச்சனை இல்ல. சினியாமா வின வந்துட்டால. ஆ வந்துட்டேன் மாமா. சரினியா, மணி ஆயிடுச்சு. நீங்களும் வரப்புல இறங்கி நாத்து நட ஆரம்பிங்க. சரி மாமா. அம்மா சக்தி அண்ணா? அவன் அங்கதான் போஸ் நிப்பான், நான் அழைச்சிட்டு வரேன், நீ போ. சரி மாமா. அக்கா நான் போய் நாத்து நட்டு வந்துடுறேன், இங்கே நில்லுங்க. சரினியா, போயிட்டு வா. ஆமா, நான் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேங்க. குழந்தையோட அப்பா எங்க? என்ன கேட்டீங்க? அதாங்க, குழந்தையோட அப்பா எங்கன்னு கேட்டேன். அவன் கீழே விழுந்ததும் நான் தூக்கணும் உடனே அப்பா தான் கத்துனான். எனக்கு அப்பாவை ரொம்ப பிடிக்கும் போல. ஓ ஆமாங்க, அவனுக்கு பிடிக்கும். எங்கங்க அவர் வரலையா? இல்லங்க, அவரு அவரு வந்து இல்ல ஹயான் முன்னாடி அருண் இறந்துறாருங்கிறத நான் சொன்னதே இல்ல. சோ இப்ப நான் ஏதாவது சொல்லிதான் சமாளிக்கணும். ஆடமப்பா, நம்ம போமா? அப்பாவா? ஏழேழு ஜென்மத்தின் தவத்திலே இறைவன் தந்த வரமடா உந்தன் மடி. ஐயா. சரிடா, வா போலாம். ஹயான் இப்போ அவர் அப்பான்னு தானே கூப்பிட்டான். ஆனா இவர் யாருன்னே தெரியாது. ஹயான் இப்போ அப்பான்னு கூப்பிட்டானா இல்ல கௌதம் தான் கூப்பிட்டானா இல்ல எனக்குதான் கற்பனையில அப்படி தோணுதா? இல்ல ஹயான் அப்படிலாம் யாரையும் அப்பான்னு கூப்பிட்டது இல்ல. சோ நான் தான் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். இல்ல அமிர்தா, ஹயான் அப்படிலாம் அப்பான்னு கூப்பிடல. நீ எதையாவது போட்டு குழப்பாத. சரத்து, டேய் உனக்கு என்னடா மாப்பிள்ள பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனையா? உங்க அப்பா தான் எனக்கு பிரச்சனை. ஏன்டா அந்த ஆளு என்ன பண்ணாரு? டேய் அந்த ஆளு உனக்கு போன் பண்ணி நீ எடுக்கலன்னு எனக்கு போன் அடிச்சிட்டு இருக்காரு. அவருக்கு வேற வேலை இல்ல மாப்பிள்ள, அவர் போனை சுவிச் ஆஃப் பண்ணி போடு. இது அவர் போனை நான் சுவிச் ஆஃப் பண்ணவா? மாப்பிள்ள அவர் நம்பர் பிளாக்ல போடுறா. டேய் உனக்கு தான் ஒண்ணும் புரியலன்னு நினைக்கிறேன். என்னடா கேளுடா. டேய் அவருக்கு வேற வேலை இல்லடா, சும்மா வரப்புக்கு தண்ணி பையன் நாத்த நடுன்னு உயிர் எடுத்துட்டு இருக்காரு. டேய் இங்க அதுக்கு தானே வந்திருக்கோம். ஷார் அதுக்கு வந்தா பின்ன? மாப்பிள்ள நம்ம வந்ததுக்கு காரணமே வேற. ஆமா மாப்பிள்ள, அங்க 4 டிக்கெட் நிக்குது, அது யாரு? ஷேரா. அங்க பாரு மாப்பிள்ள. மாப்பிள்ள அந்த ஃபாரின் டிக்கெட்ல யாரும் தெரியுமா? ஃபாரின் டிக்கெட்டா? ஆமா மாப்பிள்ள, பாக்கிறதுக்கு என்ன வெளிநாட்டு கரியமா தான் இருக்காங்க. டேய் உன் பொம்பளை சொக்கு ஒரு அளவுல கண்ணாடி கழட்டிட்டு பாரு, அவளுக்கு எல்லாம் பக்கத்து ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. வாட் என்ன மச்சா சொல்ற? அப்போ ஃபாரினர்ஸ் இல்லையா? அது ஒண்ணு இல்ல மாப்பிள்ள, மூக்கு கொஞ்சம் படப்பா இருந்தா இப்பெல்லாம் யோசிக்க தோணுமா? சரி, நான் வேற ஃபாரின் பொண்ணுங்க நினைச்சிட்டு ஓவரா சீன் காமிச்சிட்டு இருக்கேன். உள்ளூர் கரைக்கு தானே அவளுக்கு. மச்சான் பாத்துடா, ரொம்ப இழுக்கூடாத. அவளுக்கெல்லாம் 4-5 அண்ணன் 5-6 மாமா பசங்க இருக்கானுங்க. என்னடா சொல்ற, நிஜமாவா? ஆமாண்டா, அவளுக்கு எல்லாம் ஜெயபிரமா வீட்டுல இருந்து வந்திருக்காங்க. ஓ இவளுக்கு எல்லாம் ஜெயத்த வீட்டுல இருந்து வந்தவர்களா? சரி மாப்பிள்ள, எங்க இருந்து வந்ததா என்ன? வந்த வரைக்கும் லாபம். வா போய் ஒரு சின்னதா ஒரு பேச்சு போட்டு வருவோம். எதுக்கு? உன் கூட சேர்ந்து 4 செருப்படி வாங்கறதுக்கா? மாப்பிள்ள என்னடா புசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட? உன்னை நான் அப்படி அடிவாங்க விட்டுருவேனா? நான் இருக்க மாப்பிள்ள உனக்கு. ஷாரியா மாப்பிள்ள கை வைப்பா. டேய் அங்க உனக்கும் சேர்த்துதான் செருப்படி கிடைக்கும். வாட் சின்ன செருப்பால் அடிப்பாளுங்களா? மாப்பிள்ள என் மவுஸ் என்னன்னு தெரியாம பேசாத. நான் அப்படி ஒரு லுக்கு டென் வையன். எந்த பக்கம் சரிஞ்சு ஒழுக்குன்னு சொல்ல போற? டேய் நோஸ் கட் பண்ணாதரா. சரிடா, நீ ஒரு ஆளுக்கு மன்மதன்னு ஒத்துக்கிறேன், போதுமா? மச்சான் எனக்கு நம்ம அந்த ப்ளூ மெண்ட் அழகா இருக்க மாதிரி இருக்காடா. ஷாரு அந்த ரோஸ் கலர் சுடிதார் போட்டுருக்காளே அவளா? ஆமா மச்சான், நல்லா அழகா நாகினி மாதிரி இருக்காடா. இது நாகினியா? ஆமா மச்சான், நாகினி நாடகம் பார்த்ததுல அதுல எல்லாம் ஹீரோயின் பாத்திருக்கியா? கண்ணெல்லாம் ஒரு மாதிரி நீளமா அழகா இருக்கும், அது மாதிரி அழகா இருக்காடா. ஒரு ரசனையில என்னத்தை கொண்டு அடிக்கிறதே தெரியல. அவளும் அவன் மண்டையும் எப்படி ஒரு ரசனை இப்படி இருக்கு? உனக்கு பிடிக்கலன்னா விடுறா, நான் பாத்துக்கிறேன். சரி அப்படியே பாத்துக்கிட்டே இரு, நான் கிளம்புறேன். ஐயான் என்னடா அவன் புதுசா ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்கான்? அதானே எனக்கும் தெரியல. கௌதம் சொல்றா. ஷேரடாவன் தெரியலடா, ஜெயதா ஃபேமிலி தான். அங்கேருந்து அப்புறம் இந்த குழந்தை தூக்கிட்டு வந்த இந்த பையன் கீழே விழுந்துட்டு அழுதுட்டு இருந்தான்டா. அப்ப அப்பதான் தெரியும். ஓ அப்படியா, சரிடா. ஓய் உன் பேர் என்னடா? இது ஹயான்டா. ஹயான் நல்லா இருக்குடா. சரி மாப்பிள்ள, நாங்களாம் பொண்ணு பார்க்க போறோம், நீ வரல? பொண்ணு பார்க்க போறியா? ஆமா பிள்ள. ஷேருக்குடா உனக்கா? டேய் அந்த மாதிரி இல்லடா, பொண்ணை சைட் அடிக்க போறோம். போடா, வேற வேலை இல்ல. ஆரம்பிச்சிடா, இதுக்கு மேல இன்னும் கண்டிப்பா புழுமா. வாடா போலாம். டேய் நானும் கூட வரல, நீ கிளம்பு. நீ இப்படிதானடா? ஷெட், நான் தான் வயசான டிக்கெட் கூட சுத்திட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். டேய் சக்தி, அதான் தண்ணி எல்லாம் பாய்ச்சதுல, வா வரப்புக்கிட்ட போலாம். ஷினியா பிரீத்தி வினோல நாத்து நேரத்துக்கு போயிட்டாளுங்க. சரிடா வா போலாம். ஹயான் போலாமா? மக்களே என்னம்மா வரப்புலயே நடந்துட்டு இருக்கீங்களே, கீழே இறங்குங்க, மணி ஆகுதா இல்லையா? இதை இறங்குறோமா? அம்மா கௌதம் அம்மா எங்க? பிரீத்தி நான் இங்கதான் இருக்கேன். சரி மாமா, நாங்க வயல்ல இறங்குறோம். சரிங்க. சக்தியண்ணா நீ இங்கதான் இருக்கியா? ஆமாமா. சரிண்ணா, நாங்க கீழே இறங்குறோம். சீக்கிரமா இறங்கி நாத்த நட ஆரம்பிங்க. சரிண்ணா. கௌதம் அவளுக்கு கொடுக்கறது கிஃப்ட் வாங்கிட்டியா? வாங்கினேன்டா. என்ன வாங்கின? பொது வருஷம் அம்மா ட்ரெஸ் எடுத்து கொடுத்து பணம் வச்சு கொடுத்துருவாங்களாம். சரி, இந்த வருஷம் நீ என்ன பண்ண? நான் 3 பேருக்குமே ஆளுக்கு ஒரு மோதிரம் எடுத்தேன்டா, கோல்டா.
ஆமாண்டா. எனக்கு விவரம் தெரிஞ்ச வரைக்கும் நான் விளைச்சல் பண்ணதே இல்லடா. இதான் வருஷம். அதனால்தான். புரியுதுடா. சக்தி மோதிரம் ஓகே தானடா? இல்ல இதை விட இது பெருசா வாங்கியிருக்கணுமா? இல்லடா மோதிரமே ஓகே தான். ஆனா சின்னடா. இல்லடா ஒண்ணும் இல்ல. சொல்லுடா சின்ன விஷயம். இல்ல இந்த வருஷம் ஜெயாத்தியோட அண்ணனோட வயல்லையும் விளைச்சல் வைக்கிறாங்க. அதுக்கு யாரு நாத்து நட போறான்னு தெரியல. ஒருவேளை மோதிரத்தை இவங்களே வச்சா கண்டிப்பா அவங்களுக்கு கொடுத்துதானே ஆகணும். அதான் யோசிச்சேன். அவங்க என்ன கொடுக்க போறாங்கன்னு தெரியல. அவங்களோட கம்மியா இருந்தா அது ஒரு மாதிரி இருக்கும்ல. டேய் அதெல்லாம் இல்ல. நானும் பாத்தீங்களா அவங்க வீட்டுல நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. மேக்சிமம் இனியா பிரீத்தியை கூப்பிடறதுக்கு சான்ஸ் இல்ல. சோ நீ அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணாத. இல்லடா சக்தி அப்படிலாம் சொல்லிட முடியாது. அந்த வீட்டுல ஜெயாத்தையே எல்லாருக்குமே பிடிக்கும். அதை தாண்டி எத்தனை பொண்ணுங்க இருந்தாலும் அவளுக்கு நாத்து நட தெரியணுமே. ஒரு வேலை தெரியலன்னு வை கண்டிப்பா இவங்களுக்கு தான் நட சொல்லுவாங்க. சரிடா அதை பாத்துக்கலாம். இனியா பிரீத்தி எதுவும் நினைக்காம இருந்தா சரிதான். டே அவளுக்கு எல்லாம் எதுவும் நினைக்க மாட்டாளுங்க. நீ பயப்படாத. சரிடா நீ என்ன வாங்கின? நான் பூ மாதிரி தான் நடுவான்னு நினைச்சிட்டு தான் அவளுக்காக தாவணி பாட வாங்கினேன். அதோட சேர்த்து ஒரு கோல்டு காயின் வாங்கினேன். ஆனா அவளும் வயலுக்கு வரல. இப்ப என்ன பண்றதுன்னா புரியல. சக்தி நான் வேணா போன் பண்ணி பூ மாதிரி கூப்பிடவா? இல்லடா அதெல்லாம் வேண்டாம். அவளுக்கு வேற உடம்பு சரியில்லைன்னு சொல்றேன். ஓவர் ஸ்டைன்லாம் பண்ண வேண்டாம். இல்லடா பரவாயில்ல இருக்கட்டும் நான் கூப்பிடுறேன். பரவாயில்லடா விடு. ஆமா சிபி ஏதோ கையில வச்சு சுத்திட்டு இருந்தானே அது என்ன? அவனையும் கூட கடைக்கு வந்தாண்டா. அவனையும் ஏதோ எடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். ஓ சரிடா. இப்ப யாரை வச்சு நட வைக்க போற? தெரியலடா அதை நானும் பாத்துட்டு இருக்கேன். பேசாம இனியா பிரீத்தியை வச்சு நட்டலாம் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். வேற என்னடா பண்றது? பேசாம ஆளுகளே நட சொல்லலாம். சரி பாப்போம். அம்மா நாத்து வைக்க ஆரம்பிக்கலாமா? நல்ல சாமியை வேண்டிட்டு நல்ல விளைச்சு வரணும்னு நினைச்சிட்டு வைங்க மக்கா. சரிம்மா. வினோ ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம் இனியா. பிரீத்தி ஆரம்பிச்சலாம் இனியா. சரி நாத்து பிரிங்க 2 பேரும். ஐயனாரப்பா இந்த வருஷம் இந்த நாத்தெல்லாம் விளைஞ்சு நிறைய நெல்லு கொடுக்கணும். பூமியம்மா இந்த வருஷம் நிறைய மழை பெய்யணும். இந்த நெல்லெல்லாம் நல்லா விளைஞ்சு நிறைய அரிசி தரணும். கடவுளே இந்த நாத்து நல்லா பிடிச்சு நிறைய நெல் வரணும். இந்த பூச்சி பட்டு அண்டாம நிறைய நெல் வந்து சேரணும். ஷேவுட்டு குட்டியலா? சொல்லுங்க பாட்டி. செந்தட்டி இப்படி மச நின்னுட்டு இருக்கல. நாத்து நடும்போது நல்ல பாட்டு பாடி கொலவெல்லாம் போட்டு நடனமுட்டி இப்படியே ஊம கணக்கா நின்னா நாத்து எப்படிக்கு நல்லா வளர்ந்து வரும். பாட்டி எங்களுக்கு பாட்டெல்லாம் பாட தெரியாது. சென்னட்டி நாத்து நட வந்துட்டு பாட்டு பாட தெரியாதுங்கிறியல. ஏதாவது ஒரு பாட்டை பாடுங்கட்டி. இப்படி தீனும் உங்களுக்கு ஏதாவது பாட்டு தெரியுமா? இல்லையா எனக்கு எதுவும் தெரியாது. தினோ உனக்கு தெரியுமா? என்னடி உங்களுக்கே தெரியாதுங்க போது எனக்கு எப்படி தெரியும்? இது என்னடி புதுசா இருக்கு? நம்ம வருஷம் பிள்ளை பாட்டுலாம் பாடுனதில்ல தானே? ஆமா இனியா எனக்கு இதெல்லாம் புதுசா இருக்கு. வருஷம் வருவோம் சாமி கும்பிட்டு நட்டுட்டு போயிருவோம். இந்த வருஷம் என்னன்னா பாட்டெல்லாம் பாட சொல்றாங்க. அதானே எனக்கு ஒண்ணு புரியல. சரி அந்த கிளவி படுக்க சொல்லிட்டு நிக்குது. வாங்க நம்ம நட்டுட்டு போலாம். என்னட்டி மச நிக்கிறவள பாட்டை எடுத்து விடுங்க. அத பாட்டி எங்களுக்கு பாட தெரியாது பாட்டி. அம்மாடி இனியா அதான் பாட்டி சொல்றாங்கல்ல ஏதாவது ஒண்ணு பாடுங்க. சினிமா பாட்டா இருந்தாலும் பரவாயில்ல. நல்ல வயலை பத்தி ஏதாவது ஒரு பாட்டு பாடுங்க. அதான் சினிமா பாட்டா இருந்தாலும் பரவாயில்லையா? பரவாயில்ல மக்களே ஏதோ ஒரு பாட்டு எடுத்து விடுங்க. சரிதா. சரிடி வேற வேலை இல்ல ஏதாவது பாடுவோம். பாடணுமா? ஆமாண்டி வேற என்ன பண்றது? பாடலன்னா அந்த பாட்டு விடாது. பாடுவோம். ஆமா பிரீத்தி ஏதாவது ஒண்ணு பாடலாம். சரி முதல்ல நீயே ஆரம்பினியா? சரி நானே ஆரம்பிக்கிறேன். ஏ சம்பநாத்து சட பாத்து மச்சா சல்லனதா விசுதுங்க அங்கம் பூரா. மச்சா சல்லனதா விசுதுங்க அங்கம் பூரா. உனக்காக மச்சான் காத்திருப்பேன். உறங்காம கண்ணு முழிச்சிருப்பேன். உனக்காக மச்சான் காத்திருப்பேன். உறங்காம கண்ணு முழிச்சிருப்பேன். நன்னே நானே நன்னே நானே மச்சான் தானே நன்னே 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 நானே. அண்ணா என்னண்ணா பாட்டுலாம் பாட சொல்றாங்க? தெரியலடா. வில்லேஜ் சைட்ல இப்படிதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாண்ணா நானும் ரீல்ஸ்ல எல்லாம் பாத்திருக்கேன். அண்ணா ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நேர்ல இப்பெல்லாம் நடக்கிறது பாக்குறேன். பரவாயில்லடா உன் நல்லாவே ராகுலுக்குறா. ஆமாடா பிரீத்தி கூட நல்லா பாடுறா. நல்லாதான் பாடுறா. ஷேண்டா எதுக்கு இவ்வளவு சகிச்சுட்டு சொல்ற? என்னன்னு தெரியலடா. இங்க வந்து எது பேசவே மாட்டேங்கிறா. ஷேண்டா ஏதாவது பண்ணியாண்ணா? டேய் நாளா ஒண்ணு பண்ணலடா. வீட்டுல இருந்து நல்லா பேசிட்டு இருந்தா. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எதை போய் பிடிச்ச மாதிரி பேசவே மாட்டேங்கிறா. வினோ ஒரு மாதிரியா இருக்காடா. ஷேனே தெரியல. ஷேண்டா அவளுக்கு என்ன தெரியலடா. ஒரு மாதிரி பயந்த மாதிரியே சுத்திட்டு இருக்கா. இப்ப கூட முடிஞ்சு பாரு. இப்போது சிரிச்சிட்டே இருப்பா. ஆனா என்னமோ தெரியல 2 நாளா உன் முகத்துல சிரிப்பே இல்ல. என்னடா சொல்ற? வினோதான் நல்ல ஜாலியான கேரக்டர் ஆச்சு. ஆமாண்டா. ஆனா ஷேன் தெரியல 2 நாளா ஒரு மாதிரியாவே இருக்கா. ஷேன் எதுன்னு கேட்டாலும் ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறா. சரிடா விடு நான் கேக்குறேன். எனக்கு இது கஷ்டமாவே இருக்குடா. அவளை நான் இப்படி எல்லாம் பார்த்ததே இல்லடா. எது வந்தாலும் பட்டு பட்டுன்னு பேசிடுவா. ஆனா 2 நாளா அவளை வெளியிலே பார்க்க முடியல. ரூமுக்குள்ளேதான் இருந்தா. என்னடா இவ்வளவு தூரம் நடந்திருக்கு ஒண்ணுமே சொல்லாம இருந்திருக்கா. டேய் நானே அவளை கண்டுக்காம தான் இருந்துட்டேன். அண்ணாவோட ஃபங்க்ஷன் வந்துச்சுல அதனால அவளை நான் கண்டுக்கவே இல்லை. அப்புறம் இப்பதான் யோசிச்சு பார்த்தேன். அவ 2 நாளா வெளியிலேயே சரியா வரலடா. ஷேனே தெரியல.
ஆனா காலையில எதையோ பார்த்த மாதிரி பயந்து வந்து என் மேல பயந்துட்டாளா? ஆமாண்டா, அவ வந்து விழுந்ததே பயந்துட்டு வந்து விழுந்த மாதிரி தான் இருந்துச்சு. என்னடா சொல்ற? அப்படின்னு வந்து பயப்பட போறா? தெரியலடா, அது மட்டும் இல்ல, என்னை கட்டி பிடிச்சிட்டு விடவே மாட்டேன்டா. கூடவே இருங்க, எங்கேயும் போகாதீங்க எல்லாம் கேட்டா. கார்த்திக், நீ என்ன சொல்லிட்டு இருக்கா? ஆமாண்டா, இத்தனை நாள் இவ இப்படிலாம் பயந்ததே இல்ல. ரொம்ப ஜாலியா அங்கே இங்கே துருத்துன்னு ஓடிட்டு இருப்பா. ஆனா 2 நாளா என்னமோ தெரியல. சரிடா, விடு பாத்துக்கலாம். சரி அகில், இங்கதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுல. ஷினியா பிரீத்தி வினோலாம் கூட்டிட்டு நம்ம வயலுக்கு வா. சரிண்ணா, சீக்கிரமா வந்து சேருங்க, டைம் ஆயிடுச்சு. சரிண்ணா, நீங்க முன்னாடி போங்க, நாங்க வரோம். கார்த்திக். சொல்லு அகில். ஷினியா பிரீத்தி எல்லாம் கூட்டிட்டு நம்ம வயலுக்கு வாங்க. நீ எங்கடா போற? வாடா, நான் முன்னாடி போறேன். அகில். பிரசாந்த், இவனுக்கு என்னடாச்சு இவ்வளவு வேகமா போறான்? அது ஒண்ணும் இல்லடா, எப்போதும் போலதான். ஷினியாவும் பிரீத்தி எதுக்கோ கோவமா போயிட்டாளுங்க, அதுக்குதான் சாரும் கோச்சிட்டு இருக்காரு. இவங்களுக்கு வேற வேலையே இல்லையா? இது நமக்கான பிரச்சனை மட்டும் இல்ல, யூனிவர்சல் ப்ராப்ளம். இதெல்லாம் அவ்வளவு சீக்கிரமா தீர்க்க முடியாது. ஆமா, கரெக்ட் தான். ஷேர் மனசுல என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சதா பிரச்சனையே வராது. பிரச்சனையே இல்லைன்னா அது லவ்வே இல்ல. பிரச்சனை எல்லாம் வரணுடா. பாத்துடா, வாய் வச்ச நேரம் பெரிய பிரச்சனை எது வந்துட போகுது. வாய கழுவிடா, ஆல்ரெடி இருக்கிறது எப்படி சமாளிக்கிறது தெரியல. பாரா, அவ்வளவு பயம் இருக்கா? சரி வா போலாம். ஸ்னேகா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? தண்ணி என்ன? அந்த பவித்ராவை எப்படி போட்டு தள்ளுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்னடி சொல்ற? எனக்கு ஒண்ணு புரியல. என்னம்மா, என்ன புரியல? தமிழ்ல தானே பேசுறேன். ஷெண்டி, இப்ப நான் என்ன கேட்டேன்னு இப்படி பாஞ்சுட்டு வர? மா, தயவு செஞ்சு இங்க போயிருங்க, நானே சம குழந்தையில நின்றுட்டு இருக்கேன். என்னடி, என்னாச்சு? மா, இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியுமா? என்னடி, அப்படி என்ன நடந்துச்சு? அந்த பவித்ரா இருக்கலாமா, அவளுக்கு என்ன? அவ என்ன அடிச்சிட்டாமா. இது அடிச்சாளா? ஆமாமா. ஷேண்டி, எதுக்கு அடிச்சவன? நான் அந்த அகிலுக்காக ஜூஸ் போட்டுட்டு இருந்தேன். அப்ப அந்த ஜூஸ்ல என்ன? அதுல நான் அவனுக்கு மயக்க மருந்து கலந்து கொடுத்துடலான்னு மயக்க மருந்து கலந்துட்டு இருந்தேன். என்ன? அப்பதான் அவ வந்து பாத்துட்டாளா? ஆமாமா, பாத்துட்டா. பார்த்ததும் இல்லாம சின்ன அடிச்சிட்டா. சரி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? என்னம்மா, எதுக்குடி நீ அவனுக்கு மயக்க மருந்து கலந்து கொடுக்கணும்னு நினைச்சா? வேற என்னமா பண்ண சொல்றீங்க? என்ன, அவனாவே வந்து என் வலையில விழுவான்னு நினைச்சா அது இந்த ஜென்மத்துல நடக்காது. அதான் அவனுக்கு மயக்க மருந்து கலந்து கொடுத்து அவனை என் ரூமுக்கு கூட்டு போலான்னு நினைச்சேன். கூட்டிட்டு போய் என்னம்மா, என்ன கேள்வி கேக்குறீங்க? அதான் சொல்லிட்டு இருந்திய, கூட்டிட்டு போய் என்ன பண்ண போற? அவனுக்கு எடுத்துட்டான்னு சொல்ல போறியா? அம்மா, முட்டாள், நீ என்ன நீ நினைச்சிட்டு இருக்க? நீ சொன்னது எல்லாரும் நம்பிடுவாங்கண்ணா. இங்க பாரு நந்தினி, இன்னும் இந்த குடும்பத்தை பத்தி உனக்கு சரியா தெரியல. நீ நினைக்கிற மாதிரி இந்த குடும்பத்துல இருக்கவங்க ஒன்னும் லேசப்பட்ட ஆள் கிடையாது. ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு விதம். நீ மட்டும் இன்னைக்கு நினைச்சதை நடத்திருந்தேன் வை, அந்த அரவிந்த் கையால அடிபட்டு செத்துருப்ப. என்னடி, எதுக்கு அலற? என்னம்மா, எத்தனை நாளைக்கு இப்படியே பயமுறுத்திட்டு இருக்க போறீங்க? இப்படியே இருந்துட்டா எல்லாமே உங்களுக்கு தெரிய வந்துருமா? ஏய், நான் உனக்கு அம்மா, மறந்துடாத. உனக்கு எல்லா பிளானையும் போட்டு கொடுத்தவளே நான் தான். எனக்கு தெரியாது அடுத்து என்ன பண்ணணும்னு. அம்மா, நீங்க என்ன பண்ணீங்களோ ஏது பண்ணீங்களோ அது எனக்கு தெரியாது. ஆனா அந்த அகில் எனக்கு வேணும். ஆக மொத்தம் நீ இந்த சொத்தெல்லாம் அடையணும்னு ஆசை இல்ல உனக்கு. அந்த அகில அடையணும் தான் ஆசைப்பட்டு இருக்க. எனக்கு இந்த சொத்து வேணும், அந்த அகிலும் வேணும். அகில் மாமா நான் லவ் பண்றேன், அது உயிருக்கு உயிரா லவ் பண்றேன். அவர் இல்லாம என்னால இருக்க முடியாது. அவர் எனக்கு வேணும், அவ்வளவுதான். அவர் மட்டும் கிடைக்கலன்னு வையேன், இந்த குடும்பத்துல இருக்கவங்க யாரையும் நான் உயிரோட விட மாட்டேன். ஓ, உனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்கு. ஷேண்டி, நீ இவனுங்களை எல்லாம் பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? எல்லாத்துக்கும் மன்னிச்சு விட்டுட்டு இருக்கானுங்களே, எப்படியே இருப்பானுங்கன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அவனுங்க நம்ம எது பண்ணாலும் மன்னிச்சு வரதுக்கு காரணமே என் அண்ணனும் அக்காவும் தான். இல்லன்னு வையே, இதுக்கு முன்னாடி நம்ம வெளியில போயிருந்திருப்போம். என்னடி, இப்படி அலன்னா மட்டும் போதுமா? எப்படி பார்த்தாலும் இந்த சொத்துல உங்களுக்கு சரி பங்கு இருக்கு. ஆமாடி, நிறையவே இருக்கு. முட்டாள், எனக்கான பங்குக்காக தான் எனக்கு நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தது. அதோட எனக்கான கணக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ ஒட்டுமொத்த சொத்தோட ஷேரும் இந்த பசங்க பேர்ல தான் இருக்கு. அதுலயும் அந்த அரவிந்த், அவன் பேர்ல தான் அதிகமா இருக்கு. அம்மா, இப்ப என்னதான் பண்ணுங்கிறீங்க? என்ன பண்ணுங்கிறத நான் சொல்றேன், அது வரைக்கும் நீ எதுவும் பண்ணாம இரு. இன்னைக்காவது நீ பண்ண காரியத்துக்கு பவித்ரா தான் உன்னை அடிச்சிருக்கா. அடுத்த டைம் ஏதாவது பண்ணேன்னு வை, கண்டிப்பா அந்த அரவிந்த் வரைக்கும் விஷயம் போயிரும். ஒழுங்கா மரியாதை ஜாக்கிரதையா இருந்துக்க. அதுக்காக அவரை என்ன சும்மா விட நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஸ்னேகா, என்னம்மா? இங்க பாரு ஸ்னேகா, நான் சொல்லாம நீ எதுவும் பண்ணக்கூடாது. அதையும் மீறி நீ ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன் வை, அதுக்கான பின் விளைவுகளை நீ தான் சந்திக்கிற மாதிரி இருக்கும். என்ன புரிஞ்சதுல? எல்லாரும் இப்படிதான் இருக்கீங்க, அவங்க தேவைக்கு மட்டும் ஆடுறீங்க. ஏய், எனக்கு எல்லாம் தெரியும்டி, நீ வாயை முடிக்கிட்டு. இதுக்கு மேலே மண்டக்கடை முடிச்சு நீயே ஏதாவது பண்ணி ஷேருக்கிட்டே அடி வாங்கி சாவாத. அம்மா, நானும் நினைச்சிட்டு இருந்தேன் நீயாவது தெளிவா இருப்பேன்னு. ஆனா நீ இவ்வளவு மக்கா இருப்பேன்னு சத்தியமா நினைக்கலடி. மயக்க மருந்து கொடுக்கறாளாம், மயக்க மருந்து. அரவிந்த் காதுக்கு இது போகணும், உன்னை உயிரோட வச்சு கொளுத்தி விட்டுருவான். ஒழுங்கா இருக்கிற இடம் தெரியாம இருந்துக்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். யாருக்கும் என் அக்கறை இல்ல. உனக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாதுரி. இப்படியே அக்கறை இல்ல பக்கறை இல்லன்னு பேசிக்கிட்டே நில்லு, நான் கிளம்புறேன். சரி, எல்லாரும் இப்படிதான் இருக்காங்க. ஆனா அதுக்காக நான் அந்த பவித்ராவை சும்மா விட மாட்டேன். என்ன ஆனாலும் சரி, நான் யாருன்னு அவளுக்கு காட்டணும். கண்டிப்பா காட்டுவேன். என் மேலே கை வச்சால அப்ப கண்டிப்பா நான் யாருன்னு அவளுக்கு காட்டி ஆகணும். காட்டடி, இந்த ஸ்னேகா கிட்ட வச்சுக்கிட்ட என்ன நடக்குங்கிறத உனக்கு நான் காட்டுறேன். ஹாய் ஸ்னேகா. சிவனே எங்க போயிருந்த? நான் இங்கதான் இருந்தேன். நீதான் ஷேரோட குடியை கெடுக்கலாம், ஷேரோட வாழ்க்கையை நாசமாக்கலாம் அப்படின்னு பிளான் போட்டுட்டு இருந்த. சோ உன்னோட பிளானிங் திங்கிங்ல நானும் கணக்கு தெரியாம இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். நந்தினி, என்ன ஸ்னேகா, நான் உனக்கு அக்கா, மறந்துடாத. அதை வேற ஏன் அடிக்கடி ஞாபகப்படுத்துற? ஸ்னேகா, சொல்லு மஞ்சு. ஜெகன் எங்கன்னு பாத்தியா? இவளுக்கு வேற வேலை இல்ல,
எப்ப பார்த்தாலும் ஜெகனங்க அவனையே தேடிட்டு இருக்கா. அந்த ஜெகனை நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்ல. சிவதான் அவன் பின்னாடியே குட்டி போட்டு நாய் மாதிரி சுத்துறாளே. சிவலை வச்சு ஏதாவது பண்ணுவான்னு பார்த்தா அமைதியா இருக்கான். அவன் என்னதான் பிளான்ல இருக்கான்னு தெரியல. என்ன ஸ்னேகா, மனசுல எதையும் ஓட்டிட்டு இருக்க போல. நந்தினி, ஏன் கத்துற? கூலாரு. இப்படி எப்போதும் டென்ஷன்ல இருந்தேன்னு வையேன், சுகர் பிபி இதெல்லாம் வந்துரும். கொஞ்சம் கூலாருடி. நீ பாட்டுக்கு சுகர் பிபி எல்லாம் வந்து போய் சேர்ந்துட்டேனா ஃபன் பண்றதுக்கு வேற ஆள் இல்ல. நந்தினி, சின்ன ஸ்னேகா, உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். நீ கண்டிப்பா இருக்கணும். நீ இருந்தா மட்டும்தான் எபிசோட் ஃபுல்லா ஃபன்னாவே போகும். நீ இல்லன்னு வையேன், செம்மையா போர் அடிக்க ஆரம்பிச்சிரும். சோ எப்போதும் சொத்துனே சுத்திட்டு இல்லாம கொஞ்சம் கூலாரு. அதான் ஷே பேச மாட்டேன். நான் இதெல்லாம் எனக்காக மட்டும் தானே பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, உனக்காக மட்டும் தான் பண்ணிட்டு இருக்க. லூசு மாதிரி பேசாதடி. இது எல்லாம் நம்ம குடும்பத்துக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன். சும்மா சாமி, இதுல எல்லாம் என்ன சேர்க்காத. இப்பதான் கொஞ்சம் நான் நிம்மதியாவே இருக்கேன். அதுலயும் மண்ணவாரி போட்டுட்டு போயிடாத. இந்த சொத்து ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் நீயே வச்சுக்கோ. எனக்கு இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. இங்க பாரு நந்தினி, இப்ப வேணா நீ இப்படிலாம் பேசலாம். ஆனா சென்னைக்கு இருந்தாலும் காசு மட்டும் தான் நமக்கான மதிப்பு தேடி கொடுக்கும். ஷப்பா, நீ ஆரம்பிக்காத மாதாய் செஞ்சு. எனக்கு இந்த மதிப்பும் வேணாம், மரியாதையும் வேணாம். இதெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க. என்ன ஸ்னேகா, உங்களுக்குள்ளேயே ஏதோ குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க. என்ன விஷயம் ஸ்னேகா? ஒண்ணுல மஞ்சு, சும்மாதான். சரி, நீங்களா சாமி கும்பிட போலையா? சாமி கும்பிடுவா? ஆமா, அதுக்கு தானே வந்திருக்கோம். அப்படி என்ன சாமி கும்பிடணும்? அது இந்த மொட்டை வயல்ல? எனக்கும் தெரியாது ஸ்னேகா. ஆனா அம்மா சொன்னாங்க, இன்னைக்கு நம்ம வயல்ல நாத்து நடுறதான். அதுவும் நம்மள மாதிரி வயசு பண்ணுங்கதான் நடணுமா. வாட்? ஆமா ஸ்னேகா, எனக்கும் இதை பத்தி எல்லாம் ஒண்ணும் தெரியல. நான் அம்மா கிட்ட சொல்லிட்டேன், எனக்கு இதெல்லாம் தெரியாது, நான்லாம் வரலன்னு. ஓ, அப்ப யார் நடுப்பறா? வேற யாரு? ஷினியானி அப்புறம் பிரீத்தியானி, இவங்க தான் நடுவாங்கன்னு நினைக்கிறேன். சின்ன அவளுங்களா? ஆமா ஸ்னேகா, அவங்களுக்கு தான் நட தெரியும். சோ அவங்க தான் நடுவாங்கன்னு நினைக்கிறேன். தெரியல, அம்மா யாரும் நட சொல்ல போறாங்களோ தெரியல. ஆனா அதனால ஏதோ பெருசு பெருசா கிஃப்ட் எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. கிஃப்டா? எதுக்கு? அதான் இந்த நாத்து நடுறது, அது நட்டா அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணுமா. வாட்? என்ன சொல்லிட்டு இருக்க மஞ்சு நீ? ஆமா மஞ்சு, ஏதோ நிறைய கிஃப்ட் எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. அப்போ கண்டிப்பா நம்மளும் நாத்து நட்டாகணும். இல்ல ஸ்னேகா, நான் வரல, நீங்க நட போறீங்களா? ஆமா மஞ்சு, கண்டிப்பா நாத்து நட்டாகணும். நந்தினி வா. எங்க கூப்பிடுற? வா, வீட்டுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரலாம். என்ன வீட்டுக்கு போயா? ஆமா, இதனை 7 ஊருக்கங்கிட்ட இருக்கு, பக்கத்து ஊர் தானே. வா. நானா வரல, எனக்குலாம் எல்லாம் நட தெரியாது. அதெல்லாம் பாத்துக்கலாம். நீ வா. ஸ்னேகா, எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல, நீ வேணா போ. வாடி. ஸ்னேகா, கையை விடு. சரி, நம்மளும் போய் ஜெகனை தேடலாம்.